ஹே காய்ஸ், திஸ் இஸ் ஷெஃப் அலி ஜோன். இன்றைக்கி நம்ம சிக்கன் அரபிக் மந்தி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கான பொருள் நான் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க சிக்கன் மந்தி செய்கிறதுக்கு இப்போ சிக்கனை கட் பண்ணிப்போம். இப்போ இந்த மாதிரி சிக்கனை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சிக்கனுக்கு மெரினேஷன் ரெடி பண்ண போகிறோம். அதாவது சிக்கனுக்கான மந்தி மசாலா. அதுக்கு நான் இப்போ பூண்டு, இஞ்சி, வெங்காயம், தோல் சீவி வச்சுருக்க லெமன், 2 லெமன் தோல் சீவி வச்சுருக்கேன், அதையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பெப்பர், முழு பெப்பர், பிளாக் பெப்பர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் மிளகாய் தூள், அப்புறம் மஞ்சள் தூள். இப்போ இது சிக்கன் ஸ்டாக் பவுடர் ஃபார் ஃப்ளேவருக்காக, உப்பு, அப்புறம் தயிர் வச்சுருக்கேன். தயிர் வந்து சிக்கன் சாஃப்டாக அது ஒரு ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். இப்போ கீயுமே நம்ம ஆட் பண்ணியாச்சு, நெய். இப்போ அது கூட வந்து கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்க போகிறோம். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ மூடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவை. ஓகே, நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த மெரினேஷனை, அதாவது இந்த மசாலாவை சிக்கன் கூட அப்ளை பண்ணிவிடுவோம். நல்லா சிக்கனில் எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணி இந்த சிக்கனை வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விடுவோம் சிக்கனை. ஓகே, அடுத்து இப்போ நம்ம ரைஸ் இப்போ செய்ய போகிறோம். ரைஸுக்காக சட்டியை வச்சாச்சு. சட்டியில் வந்து நான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ வெண்ணெய், எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்த்ததுக்கப்புறம் இப்போ ட்ரை லெமன், பே லீஃப், இந்த கொரியண்டர் சீடு இதெல்லாம் வச்சுருக்கோம்ல, மல்லி எல்லாம், இது எல்லாத்தையும் போட்டு தாளிப்பு மாதிரி போட போகிறோம். தாளித்து அந்த இது வெடித்து வரும் பாருங்கள். வெடித்து வரப்போ வெங்காயத்தை சேர்த்துக்குவோம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமெல்லாம் ஆக தேவையில்லை, இது லைட்டாக கலர் மாறினாலே போதும். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்து நல்லா கிண்ணதுக்கப்புறம் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, கலரும் வரக்கூடாது. சும்மா லைட்டாக வந்ததுக்கப்புறம் இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நல்லா இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் இப்போ வந்ததுக்கப்புறம், இந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் இப்போ நம்ம வச்சுருக்க மசாலா சேர்க்க போகிறோம். இது வந்து இஞ்சி பவுடர், அதாவது ஜிஞ்சர் பவுடர், கார்லிக் பவுடர், பூண்டு பவுடர், அப்புறம் ஆனியன் பவுடர், அப்புறம் வெள்ளை மிளகுத்தூள். அதாவது காரத்துக்கு அந்த வெள்ளை மிளகுத்தூள் தான் நம்ம போட்டிருக்கோம். அதுதான் வந்துட்டு நமக்கு ஸ்பைசி கொடுக்க போகுது. ஓகேங்களா, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் தான் அடுப்பு வச்சுருக்குன்னு. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தா அது அடி பிடிச்சிரும். அதனால் வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். இப்போ லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அதில். இப்போ மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம அதில் பால், மில்க் சேர்த்துக்குவோம்.
இப்போ மில்க்கும் சேர்த்தாச்சு. இப்போ ரைஸ்க்கு வந்துட்டு இப்போ நம்ம 1 கிலோ ரைஸ் எடுக்க போகிறோம். 1 கிலோ ரைஸ்க்கு வந்து 1.5 லிட்டர் தண்ணி. சரிங்களா? இப்போ நான் தண்ணி அளந்து ஊற்ற போகிறேன். ஓகே, இப்போ தண்ணிலாம் ஊற்றாச்சு. இப்போ நம்ம அந்த உரப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவோம். ஓகே, லைட்டாக உப்பு தேவைப்படுது, நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஓகே, இப்போ அரை மணி நேரம் ஆகிடுச்சி. நம்ம சிக்கன் வந்துட்டு நல்லா மெரினேட் ஆகி ஃப்ளேவர்லாம் வந்திருக்கும். சரி, இப்போ நம்ம வந்துட்டு ரோஸ்ட் பண்ணிவிடுவோம் சிக்கனை. இப்போ என்கிட்ட வந்து அவன் இருக்கிறதால நான் அவனில் வந்து ரோஸ்ட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இதை சிக்கனை வந்து கிரில் கூட பண்ணிக்கலாம். அதாவது தவாவில் நம்ம இந்த தோசைக்கல்லில் கூட போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்துட்டு நம்ம 75% தான் நம்ம குக் பண்ண போகிறோமே. சரிங்களா? நான் ஓவனில் வந்து 160 வந்துட்டு ஒரு 160 டிகிரி வச்சு ஒரு 1/4 மணி நேரம், அதாவது வந்து ஒரு 75% நான் வந்து இதில் குக் பண்ண போகிறேன். மீதி வந்து தம்மில் விட்டுருப்பேன். சிக்கனை ரைஸ் கூட தம்மில் விட்டோன்னா அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம சிக்கனை ஓவனில் வச்சாச்சு. இப்போ பாருங்கள், ரைஸுமே வந்துட்டு இப்போ தண்ணியுமே நம்மளுக்கு கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ ரைஸை வந்து நான் ஏற்கனவே கழுவி ஊற வச்சுருந்தேன். இப்போ தண்ணியை வடிக்க போகிறோம். தண்ணியை வடித்தாச்சு. இப்போ ரைஸை வந்துட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டாச்சு. பாருங்கள், ரைஸை வந்து ரொம்பவுமே உடச்சிடக்கூடாது. லைட்டாக சைடு பை சைடு லைட்டாக கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதே சமயம் அடியும் பிடிச்சிடக்கூடாது. இப்போ தம்மில் விடுற நேரம் வந்துடுச்சு. அதனால் நான் மேலே வந்து ரோஸ் வாட்டர் கொடுத்தாச்சு. ரோஸ் வாட்டர் கொடுத்துட்டு இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஆனியன் கொடுக்க போகிறோம் மேலே. அதுக்கப்புறம் வந்து சேஃப்ரான், அதாவது குங்குமப்பூவில் கலருக்காக குங்குமப்பூவில் தண்ணி கலந்து அதையும் மேலே போட்டாச்சு. இப்போ நம்ம சிக்கனுமே குக்காகி ரெடி ஆகிடுச்சு. அதாவது 75% குக் ஆகிடுச்சு. இப்போ அதையுமே நம்ம அழகாக அரேஞ்ச் பண்ண போகிறோம். ரைஸில் வச்சு நம்ம அதாவது தம் கொடுக்க போகிறோம். அது கூடவே வந்துட்டு நான் கறி, அதாவது சார்கோல் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே வச்சு அதில் நெய் ஊற்றியாச்சு. அப்போ தான் வந்து அந்த ஃப்ளேவர் கிடைக்கும், ஸ்மோக்கி ஃப்ளேவர். அதாவது மந்திக்கு வந்து அந்த ஃப்ளேவர் தான் கண்டிப்பாக இருக்கணும். இப்போ நான் தம்மில் விட போகிறேன் ரைஸை. இப்போ நான் அடுப்புலேயே வந்து சின்னதாக ஃபயர் வச்சு தம்மில் விட போகிறேன். உங்களுக்கு வேணுன்னா கூட நீங்கள் தோசைக்கல் இல்லை தவா வச்சு அதில் கூட நீங்கள் தம்மில் விடலாம். 1/4 மணி நேரம் நான் தம்மில் விட போகிறேன் மந்தி ரைஸை. இப்போ 1/4 மணி நேரம் கழித்து நம்ம மந்தி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் இது கூட மயோனைஸோட என்ஜாய் பண்ணலாம் இந்த சிக்கன் மந்தியை. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.